ஒப்பிடாதே. பிரைஸ் லார்ட். ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். கலாத்தியர் 6:4. இயேசு விண்ணேற்பு அடையும் முன் பேதுருவிடம் அவன் எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகின்றான் என கூறியதை நாம் யோவான் 21:18 பார்க்கின்றோம். வயது முதிர்ந்த காலத்தில் தான் வேதனைப்பட்டு இறக்கப் போகிறேன் என்பதை அறிந்த பேதுரு இயேசுவிடம் யோவானின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என கேட்டபொழுது இயேசு சொன்ன பதில், நான் வரும் வரை அவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? யோவான் 21:23. இதன் அர்த்தம், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் இதன் மூலம் நமக்கு சொல்கிற பாடம் இதுதான். நான் நமது வேலையை மட்டும்தான் பார்க்க வேண்டும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவது நமது வேலை அல்ல. 4 நற்செய்திகளிலும் கடைசியாக ஆண்டவர் சொல்லிவிட்டு சென்ற காரியம்தான், உன்னை சம்பந்தப்படுத்தாத மற்றவர்களின் எந்த காரியத்திலும் உன் கவனத்தை செலுத்தாதே. நீ என்னை பின்பற்றி வா, அது போதும். மற்றவர்கள் என்னை பின்பற்றுகிறார்களா இல்லையா, அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது உனது வேலை அல்ல என்று சொல்கின்றார். 2 கொரிந்தியர் 10:12 புனித பவுல் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம் என்று சொல்கிறார். ஆனால் நாம் எத்தனை முறை மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பெருமையாக பேசுகின்றோம். என் பிள்ளைங்களை விட அவங்க பிள்ளைங்க என்ன ரொம்ப படித்தவங்களோ, என்னோடது வீட்டை விட அவங்க வீடு என்ன பெரிய வீடா, என் சொத்து என்ன சுகம் என்ன, அவங்களதோட சொத்து என்ன, என் முன்னால் நிற்க கூட அவங்களுக்கு தகுதி இருக்கா? எத்தனை முறை இது போன்று நாம் பேசி இருக்கின்றோம். இதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்படி பேசுபவர்கள் தங்கள் வாழ்க்கையையும் தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் ஒரு நாள் நிச்சயம் அழித்து விடுவார்கள். ஏனென்றால் பெருமையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4:6. மேலும் புனித பவுல் 2 கொரிந்தியர் 10:12 இப்படி தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பவர்கள் முட்டாள்கள் என கூறுகிறார். எவ்வளவு கடினமான வார்த்தை! இதை அறியாமல் சர்வ சாதாரணமாக நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம், பேசுகிறோம். நம்மை போல்தான் இயேசுவின் சீடர்களும் அடிக்கடி இயேசுவிடம் கேட்டார்கள், தங்களுக்குள் யார் பெரியவர் என்று, அவனா இவனா என்று. இயேசு சொன்ன பதில், தன்னை தாழ்த்துகின்ற சிறு பிள்ளை போன்றவன்தான் என்று. என்ன அருமையான படிப்பினை! இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த கேள்விகள் எல்லாம் சீடர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக கேட்ட கேள்விகள். பரிசுத்த ஆவியை பெற்றபின் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை, அதாவது மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய காரியத்தை செய்யவே இல்லை, கேட்கவே இல்லை. மாறாக ஆண்டவரது அரசை எப்படி நிறுவுவது என்பதில்தான் அவர்கள் கவனம் முழுவதும் இருந்ததே தவிர மற்ற இந்த சிறு சிறு காரியங்களில் இல்லை என்பதை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் இல்லை என்பதுதான் இதன் அர்த்தம். அப்படியென்றால் நாம் இன்றே ஆண்டவரிடம் கேட்போம், அப்பா, என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், நீர் எனக்குள் வந்து வாசம் செய்யும் என்று. ஆம், ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர். ரோமையர் 2:11. அவருக்கு அனைவரும் சமம். அப்படிப்பட்டவர் நம்மில் வாழும் பொழுது நம் வழியாக மற்றவரை ஏற்றத்தாழ்வோடு அவர் நிச்சயம் பார்க்கவே மாட்டார். அதாவது ஆண்டவர் நம்மில் வசிக்கும் பொழுது மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கவே மாட்டோம். யார் பெரியவர், நானா அவனா என்ற எண்ணமே நமக்கு வராது. மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது நமது குறைகளை பலவீனங்களை அறிந்து கொள்வதற்காக என்றால் அது நல்லது. உதாரணமாக, நம்மை விட அதிக பக்திமான்களாக அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களைப் போல நானும் இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் அதற்கான முயற்சிகளை எடுப்பதும் மிகுந்த நல்ல காரியம். ஆனால் ஒப்பிட்டு பார்த்து பெருமை கொள்வது ஒரு பாவம். நம் மனதில் இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியங்களை போட்டு நிரப்பினோம் என்றால் தேவையான ஆண்டவரின் காரியங்களுக்கு நம் மனதில் இடம் இருக்காது. ஆகவே எந்த காரியமாயிருந்தாலும் அதில் தலையிடுவதற்கு முன் இந்த காரியம் என்னை சம்பந்தப்படுத்தும் காரியமா என்று சோதித்து பார்த்து செயல்பட்டால் போதும். நாம் பாவத்தை
பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அது மட்டும் அல்லாது ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தலாம். ஜெபம் செய்வோம். அன்பின் தெய்வமே, எங்களது பிரச்சனைகளை தீர்க்கும் உமது வேத வசனங்களுக்கு இடமில்லாமல் போகும்படி எங்களது மனதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் தேவையில்லாத காரியங்களை எங்களது மனதிலிருந்து நீக்குமாறு உம்மை மன்றாடுகின்றோம்.